கைஸ் அப்படி டாடா ஐபிஎல் 2025 ஃபஸ்ட்டு டே ஆக்ஷன் முடிவுக்கு வந்திருக்கு. ஆமாம் கைஸ், அதில் நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் எடுத்திருக்காங்க, எவ்வளோக்கு எடுத்திருந்தாங்கன்னு பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், அப்போ இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கலன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்படியே சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு 2 செட்டு வரைக்கும் எந்த பிளேயர் மார்க்கி செட்டில் எந்த பிளேயர்ஸையும் வாங்கக்கு ட்ரை பண்ணலன்னு சொல்ல முடியாது, ட்ரை பண்ணாங்க. ஆனால் எந்த பிளேயர்ஸுமே வாங்கலை. என்ன ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட்டு பிளேயர் யாருன்னா நம்ம ஹர்ஷதீப் சிங். அவருக்கு 7 crores வரைக்கும் பிட் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் ஓவர் ப்ரைஸாக போனதுனால அவரை எடுக்காமல் திருப்பி வந்துட்டாங்க. அண்ட் நம்ம இவர் கிளென் மேக்ஸ்வெலுக்கும் 4 crores ஏதோ போனாங்க. ஆனால் என்ன ரீசனுக்காக அவர் எவ்வளோ சீப் ரேட்டுக்கு விட்டாங்கன்னு கூட நமக்கு தெரில. அடுத்த பிளேயர் நம்ம கேஎல் ராகுலை எல்லா டீமும் பிட் பண்ணி 14 கோடி வரையும் கொண்டு விட்டாங்க. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி கொடுத்து ஒரு 2 பிட்டு தான் போயிட்டு நம்ம டெல்லி முட்டை தாத்தா விடலை, எப்படியாவது அவரை தூக்கணும்னு அப்படி ஒரு பிளானில் இருந்ததுனால அவர் பிட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ நம்ம கையில் பர்ஸும் அவ்வளோ இல்லை, 55 கோடி தான் இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து திருப்பி வந்துட்டோம். ஓகே, இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆப்ஷனில் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு பார்ப்போம். முதல் பிளேயராக யாரை வாங்கியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெவான் கான்வேயை 6.25 crores டெவான் கான்வேயாக வாங்கியிருந்தாங்க கைஸ். ஆமாம் கைஸ், 2023 எல்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படிப்பட்ட பிளேயர், ருத்ராஜ் கூட எப்படியெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு எவ்வளோ ரன்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்கன்னு. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் கான்வே 6.25 crores எடுத்திருந்தாங்க. ஓகே கைஸ், அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் திரிபாட்டி. அதுவும் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.40 crores ஒர்த்து கைஸ். என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் செம்ம ஒர்த்தான பிளேயர் தான். 3.40 கோடிக்கு தேர்ட் ஸ்லாட்லையும் இறக்கி விடலாம், ஃபோர்த்லேயும் இறக்கி விடலாம், அவரை டாப் ஆர்டர்லேயும் இறக்கி விடலாம், மிடில் ஆர்டர்லையும் இறக்கி விடலாம் அப்படி சொல்ல தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாட்டி ஒர்த்தான பை காய்ஸ். அண்ட் நம்ம இன்னொரு பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின், ஹோம் கம்மிங் 9.5 கோடிக்கு பிட் பண்ணிட்டு வாங்கிட்டே இருந்தாங்க கைஸ். ஏன்னா ராஜஸ்தான் யோசிச்சு அப்படி பிட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க, நீங்கள் போடுங்கடா அடுத்த எங்களுக்கே பிட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் தூக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்ன 5 கோடிக்கு மேலே எல்லாம் அவருக்கு பட்ஜெட் வச்சுருக்க மாட்டாங்கன்னு. ஆனால் ஆக்ஷனுக்குள்ளே வரும்போவே அஸ்வினை எப்படியாவது எடுத்துடணும் அந்த ஒரு முடிவில் தான் இவங்க வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் பேக் ஆஷ்னா. ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா. பஞ்சாப் அவருக்கு வேண்டி பிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் 3 எத்தனையோ crores வரைக்கும் பஞ்சாப் பிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படி வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் பஞ்சாபுக்கு சோல்ட் ஆகிட்டு சிஎஸ் கிட்ட கேட்டாங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணுறீங்களாண்ணா. அப்போது நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளமிங் யோசிக்காமல் தூக்கிட்டார் ஆர்டிஎம்னு. ஹைக் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போது பிரீத்தி சிந்தா அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து யோசித்து 4 crores வச்சுருந்தாங்க. நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளமிங் விடுவாரா, அப்படியே தூக்கிட்டாரியா 4 crores. ஓகே, 4 crores நம்ம ரச்சின் ரவீந்திரா பேக் டு ஹோம். சூப்பர் பை கைஸ், ஒருத்தான பை கைஸ். இப்போ ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலீல் அகமத். ஸோ நமக்கு ரொம்ப நாளாகவே ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் வேணும்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் இது வரைக்கும் நமக்கு அது ஒன்றும் செட் ஆகலை. ஸோ அந்த குறைய தீக்க தான் இப்போது கலீல் அகமத் உள்ளே வந்திருக்காரு கைஸ். எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.80 crores. 4.80 crores ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் கைஸ். அதுவும் உங்களுக்கு தெரியும், நம்ம டெல்லிக்கும் சென்னைக்கும் ஒரு மேட்ச் போன வருஷம் ஐபிஎல்லில் ஒரு மேட்ச் நடந்துச்சு. நம்ம ரச்சின் ரவீந்திராவுக்கு எப்படிலாம் மேஜிக் காட்டினார் உங்களுக்கே தெரியும். ஸோ இனி தீபக் சஹர் அவர்லாம் இனி தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இனி புவனேஸ்வரை இன்றைக்கி தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரும் நம்ம கலீல் அகமதும் பவர் பிளே ஷோ பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போவாங்க. ஓகே கைஸ், அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சங்கர் எத்தனை கோடிக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.2 crores. இனிமேல் சென்னை சூப்பர் கிங்ஸில் தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் இல்லை, இவங்க இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா பதுங்கி இருந்துட்டு பாஞ்சிருக்காங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ். 2 தமிழ்நாட்டு பிளேயராக தூக்கியிருக்காங்க. அப்போது விஜய் சங்கர் ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங்கும் போட முடியும், பேட்டிங்கும் ஆட முடியும். கழிஞ்ச வருஷம் நம்ம குஜராத் டைட்டன்ஸில் இருக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு 24 balls 63 runs சம்திங் ஏதோ அடிச்சிருப்பார்.
ஸோ இப்போ பொதுவாக வேறு டீமில் இருக்க பிளேயர்ஸ் நல்லா பண்ணல அப்படின்னு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்குள்ளே வந்தால் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கைஸ். பிரச்சனை இல்லை, நல்ல பிளேயர் தான், ஒர்த்தான பிளேயர் தான். இதுக்கு முன்னாடியும் சிஎஸ்கேக்காண்டி ஆடி இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஸ்வீட் ஹோம் கம்மிங் ஃபார் சென்னை. ஓகே, நம்ம அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் கைஸ். அது எவ்வளவுக்கு பிட் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. 10 crores நூர் அகமதை வாங்கியிருக்காங்க கைஸ். ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர், நம்ம மினி ரஷித் கான்னே சொல்லலாம். ஏன்னா ரஷித் கான் ரைட் ஹேண்ட் பவுலரு, இவர் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். சேம் வேரியேஷன்ஸ், சேம் ஆக்ஷன். ஆனால் அவரை 10 crores ஒர்த்து கைஸ். எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க, ஐயோ இவர் 10 crores ஒர்த்தான்னு. ஆனால் சேப்பாக் கண்டிஷன்ஸு, அந்த சேப்பாக் விக்கெட்டில் எல்லாம் இவரோட மிஸ்ட்ரி ஸ்பின் எல்லாம் செம்மையாக எடுபடும். அப்போது குஜராத் டைட்டன்ஸ்கிட்ட ஆர்டிஎம் கார்டு இருந்துச்சு கைஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 கோடி வரைக்கும் பிட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களும் 5 கோடி வரைக்கும் அப்படி வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு சோல்ட் ஆகிட்டாங்கன்னு, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சோல்ட் ஆகிட்டாங்கன்னு தூக்கினப்போ அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்போ நீங்கள் ஹைக் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கேட்டப்போ 10 crores வரைக்கும் ஹைக் கொடுத்தாங்க கைஸ். உடனே அப்படி தூக்கி எடுத்துகிட்டு பாக்கெட்டில் போட்டு வந்துட்டே இருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இவ்வளோ தான் கைஸ் நம்ம சிஎஸ்கேயோட ஃபஸ்ட் டே ஆக்ஷன் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் இந்த ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸோட டீம் அனாலிசிஸ் மட்டும் இல்லை, நம்ம எல்லா டீமோட ஓவரால் பைஸ் எல்லாம் பற்றி நம்ம ரிவ்யூ பற்றி வீடியோ போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.